என்னடா விஜய், இன்னும் ரேணுகாவை காணோம்? எனக்கு எப்படிமா தெரியும்? வருவா. என்னடா பொறுப்பு இல்லாம பேசுற? அவ வந்து காசு கொடுத்தாதான் மாவு வாங்கி தோசை சுட முடியும், இல்லன்னா எல்லாரும் பட்னி தான். என்னம்மா சொல்ற? உங்ககிட்ட காசு எதுவும் இல்லையா? இருக்கு. நீ உங்க அப்பாவும் சம்பாதிச்சு கட்டுக்கட்டா என்கிட்ட கொடுத்தத நான் கொண்டு போய் அப்படியே பீரோல அடுக்கி வச்சிருக்கேன் பாரு. ஒரு கட்டு எடுத்துட்டு வரேன், வேணுமா? காசு இல்லனா இல்லன்னு சொல்ல, அதுக்கே எப்படி கத்துற? இத பாரு. யாருமா அது ஆட்டோல வந்திருக்கிறது? தெரியலையே. ரேணுகா கீழே இறக்கி வச்சிடுங்க. அவளேதான். என்னடா ஆச்சரியமா இருக்கு, தினமும் காலேஜுக்கு போயிட்டு நடந்துதான் வருவா, இன்னைக்கு ஆட்டோல வந்திருக்கா. மா, ஆட்டோல அண்ணி மட்டும் வரல, மூட்டை மூட்டையா வீட்டுக்கு மளிகை சாமானும் வந்திருக்கு. என்ன? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? மூட்டையெல்லாம் தூக்கி உள்ள வைங்க. ஏமா ரேணுகா, இந்த மூட்டையில என்ன இருக்கு? மளிகை சாமானா? பாலா, என்ன பாலா கேள்வி இது? மளிகை சாமான் இல்லாம பருத்தி குட்டை புண்ணாக்கா வாங்கிட்டு வருவாங்க. இது மளிகை சாமானும் இல்ல, புண்ணாக்கும் இல்ல. இதுல இருக்கிறது பிசினஸ் மெட்டீரியல். என்ன பிசினஸ் மெட்டீரியல்? ஊறுகாய் மசாலா தூள் பிசினஸ். என் வளையல் செயின் எல்லாம் அடகு வச்சு பிசினஸ்க்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஊறுகாய் போடுறது உங்க வேலை. நானா? மசாலா அரைக்கிறது மாமா வேலை. ஊறுகாவை பாட்டில்ல போட்டு மசாலாவை பாக்கெட்ல போடுறது வித்யாவோட வேலை. இது எல்லாத்தையும் வித்துட்டு வர்றது விஜயோட வேலை. ஏம்மா, இதுக்கு பேர் தான் பிசினஸா? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஹோம்மேட் ஊறுகாய், ஹோம்மேட் மசாலானா சீக்கிரம் பிசினஸ் ஆகும். நாமளும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துடலாம். இந்த மாதிரி சின்ன லெவல்ல பிசினஸ் ஆரம்பிச்சவங்க தான் இன்னைக்கு பெரிய லெவலுக்கு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள வாங்க. எடுத்துக்கிட்டு உள்ள வாங்க. தூக்குங்க. தூக்குடா. போடி உள்ள. எனக்குன்னு வந்து வச்சிருக்கு பாரு. இப்ப என்னமா கோவம்? நான் யாருப்பா உங்க மேலாம் கோவப்படுறதுக்கு? நீங்களும் ரொம்ப பெரிய மனுஷங்க. உங்க வாழ்க்கையை நீங்களே தீர்மானிச்சுக்கிற அளவுக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க. இந்த அம்மா உயிரோட இருக்காளா இல்ல செத்து போயிட்டாளான்னு கூட நினைக்க மாட்டீங்க. என்னம்மா இது? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? ஏன் இந்த பிடிவாதம்? கௌரி யாருமா? நம்ம வீட்டு பொண்ணு, நீ பார்த்து வளர்த்த பொண்ணு. வேற யாரும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து உன்னை புரிஞ்சுக்காம சண்டை போடுறதுக்கு கௌரியே மருமகளா வந்து உன்னை புரிஞ்சு நடந்துப்பான்ல. நானும் சந்தோஷமா இருப்பேன்லம்மா. இதே உனக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு தாண்டா புரிய மாட்டேங்குது. வசதியான குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்தாதான் நாளைக்கு ஏதாவது கஷ்டம்னா தூக்கி விடுவாங்க. அதை விட்டுட்டு தெருவுல நிக்கிற உன் மாமா வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்தா அந்த குடும்பத்துக்கு சேர்த்து நீ தாண்டா சம்பாதிக்கணும். அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. இல்லம்மா, நீ தப்பா யோசிக்கிற. வாழ்க்கையில சந்தோஷமா வாழ பணம் காசு மட்டும் இருந்தா பத்தாதுமா. நல்ல மனசு வேணும். கிடைச்சதை வச்சு வாழக்கூடிய பக்குவம் வேணும். அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். கௌரிக்கு நல்ல மனசு இருக்குமா. எந்த கஷ்டம் வந்தாலும் சகிச்சக்கூடிய பக்குவம் இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வாழ்ந்தா சந்தோஷமா வாழ்வோமா. ஏண்டா ஏன் இப்படி தெரிஞ்சே போய் பாழுங்கடத்துல விழுவா? நீங்க ஏன் அடம்பிடிக்கிற? அவன் அடம் பிடிக்கல. கௌரி இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு நீ தான் அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க. அவன் தான் கௌரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றான்ல. நம்ம பையன் தானே, அவன் விருப்பப்படியே கல்யாணத்தை பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. குமாரு, இதுக்கு மேல இந்த விஷயத்தை தள்ளி போடுறதுல அர்த்தமே இல்ல. புறப்படு. நாளைக்கு என் தங்கச்சி வீட்டுக்கு போய் கௌரிக்கும் உனக்கு நிச்சயம் பண்ணி வாக்கு வெத்திலே மாத்திரலாம். வா போலாம். வாக்கு வெத்தல மாத்த போறீங்களா? மாத்துங்க மாத்துங்க. எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க தானே வரணும். அப்ப நான் கவனிச்சுக்கிறேன்.
தூங்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, மழை பெஞ்சு வீடு ஒழுகுதான். என்னம்மா வெளியேறதுக்குள்ள எழுப்பிட்ட? மறுபடியும் முதல்ல இருந்து தூங்கலாம். நான் கூட நகை கடைக்கு போய் வைர நெக்லஸ் வைர கம்மல்லாம் வாங்குற மாதிரி கனவு கண்டுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் நீ தண்ணி ஊத்தி கலைச்சிட்டியே. அதனால என்னம்மா, திரும்பவும் படுத்து கனவு கண்டினியூ பண்ணு. நான் கூட அதான் பண்ண போறேன். சரி. இப்ப மரியாதையா எல்லாரும் எந்திரிக்க போறீங்களா இல்ல கொட கொடமா தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தட்டுமா? ஐயோ, நீ செஞ்சாலும் செய்வாம்மா. என்னம்மா அது பெரிய தொல்லையா போச்சு. இப்போ உனக்கு என்னம்மா வேணும்? எதுக்கு எங்களை இப்படி காலங்காத்தால எழுந்திருக்க சொல்ற? இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு நாங்க என்னம்மா பண்ண போறோம்? முதல்ல நீங்க எந்திரிங்க, அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். நேத்து வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் வெயில்ல காய வச்சு மெஷின்ல கொடுத்து அரைக்கணும். அப்பதான் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ண முடியும். அப்புறம் ஊறுகாக்கு தேவையான எலுமிச்சை பழம், மாங்காய், தக்காளி இது எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டி உப்புல போட்டு ஊற வைக்கணும். இதெல்லாம் காலையிலேயே ஆரம்பிச்சாதான் சாயந்தரத்துக்குள்ள முடிக்க முடியும். அப்பதான் விஜய் கிட்ட கொடுத்து வெளியே அனுப்ப முடியும். ரேணுகா, எனக்கு பிசினஸ் பத்திலாம் எதுவும் தெரியாது. பேசாம இந்த பிசினஸ் நீயே பாத்துக்கிய. எனக்கு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ ஒண்ணு போக வேண்டாம், இது வரைக்கும் போயிட்டு வந்ததெல்லாம் போதும். ஆமா, உனக்கு தான் அடுத்தவங்க கிட்ட வேலை செய்யறது பிடிக்காதே, அப்புறம் எதுக்கு வேலைக்கு போகணும்னு சொல்ற? பேசாம இந்த பிசினஸ் கவனி, அது போதும். அம்மாடி ரேணுகா, எனக்கு சாம்பார்ல சாம்பார் பொடி போடவும் குழம்புல குழம்பு மசாலா பொடி போடவும் அது மட்டும்தான் தெரியும். இந்த மசாலாலாம் அது எதுல கலக்குறாங்கன்னு எனக்கு தெரியாதும்மா. ஆமாம்மா, எனக்கு குழம்பு சாப்பிடத்தான் தெரியும். அதுல மசாலா பொடி போடுவாங்களான்னு கூட தெரியாது. எனக்கு அந்த நெடியே பிடிக்காது. ஒரே தும்மல் தும்மலா வரும். ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காம ஒழுங்கா வேலையை பாருங்க. மசாலா பொடியை எப்படி தயாரிக்கணும்னு நான் சொல்லி தரேன். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள மாங்காய் ஊறுகாய் 10 பாட்டில், எலுமிச்சை ஊறுகாய் 10 பாட்டில், பூண்டு ஊறுகாய் 10 பாட்டில், அப்புறம் சாம்பார் பொடி பாக்கெட், குழம்பு பொடி பாக்கெட், அப்புறம் ரசப்பொடி பாக்கெட் இதெல்லாம் தயாரா இருக்கணும். எந்திரிங்க, கொஞ்சம் இரு. எந்திரிங்க, போய் வேலையை பாருங்க. வா. அப்பாடா, என்ன வேலை என்ன வேலை, செம்ம டயர்டா இருக்குமா. அம்மா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வேலை செய்யலாமா? எனக்கு கூட சூடா ஒரு காபி சாப்பிடணும்னு தோணுது. பாலா, ஒரு காபி போட வேணுமா? எனக்கும் அப்படிதாங்க இருக்கு. என்னங்க சத்தம்? ஐயோ, டேய், 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 அது ஏடா? ஐயோ, டேய். அச்ச. அச்ச. கோடிக்கு சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? மனசு பிச்சைக்கரத்தனமா தானே இருக்கு. இல்லைன்னா அவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு யாராவது மசாலா பொடியும் ஊறுகாவும் போட்டு விற்க சொல்லுவாங்களா? எல்லாம் இந்த அண்ணனால வந்துச்சு. இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டா 100 கோடி ரூபாய் சொத்து கிடைக்கும் நம்பி 24 மணி நேரமும் ஏசிலே இருந்த என்ன இப்படி வேகாத வெயில உட்கார வச்சு காக்கா ஓட்ட வச்சுட்டா. எல்லாம் தலை எழுத்து. உளுந்தை ஊற வைத்து வடிய வைத்து கொள்ளவும். சரிங்க. அத்துடன் தேவையான வரமிளகாய், உப்பு, மஞ்சத்தூள் இதையெல்லாம் சேர்த்து நன்றாக பொடியாக நறுக்கின வெங்காயத்தில் போட்டு மிக்சியில் போட்டு நன்றாக ஆட்டவும். ஆட்டின விழுதை மொட்டை மாடியில் கொண்டு போய் வடாமாக போடவும். வடகம் ரெடி. ஆமா, வெங்காயம் எல்லாம் 1 கிலோ வெட்டிட்டு இல்ல? 1 கிலோ வெட்டி போட்டாச்சு. ஏய், நான் சொன்ன நேரத்தை விட சீக்கிரமா வெட்டிட்டேன். ஏன் என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருக்கா? ஏதோ நம்ம வீட்டு மருமக பணக்காரி வீட்டு பொண்ணாச்சே, என்னைக்கு இருந்தாலும்
அவ கொண்டு வரப்போற 100 கோடி ரூபாய் சீர்வரிசையே நாம எல்லாரும் அனுபவிக்க போறோம்னு நினைச்சுதான் அவ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் அடங்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா அவ பண்ற அட்டகாசத்துக்கெல்லாம் அவள ஒண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். சரி சரி, வளவளன்னு பேசாத, ஏகப்பட்ட வேலை இருக்கு. இந்த பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சு வை. போட்டேனா அம்மா என்னடி ஏன் இப்படி நனைஞ்சு போய் வர? குளிச்சியா? அம்மா வேண்டாம். சரி விடு. அம்மா நானே ரொம்ப கோவத்துல வந்திருக்கேன். குளிச்சிட்டு வந்து இப்படிதான் நினைச்சிருக்குமா? நெற்றி வேர்வை நிலத்துல சிந்தி பாடுபடணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை இப்பதான் அனுபவிக்கிறேன். இங்க பாரு, மொட்டை மாடியில என்னால காக்காலாம் ஓட்ட முடியாது. ஆமா, இவ பெரிய ஸ்பைஸ் ஓடுற பைலட் பேசுறா. என்னால கருவாடு மாதிரி வேலை எல்லாம் காய முடியாதுமா. என்னது முடியாதா? என்னடி சொல்ற? உங்க அன்னைக்கு யார் பதில் சொல்றது? யார் வேணாலும் சொல்லுங்க, எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. எனக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் நாலேஜ் வச்சு எனக்கு ஒரு வேலை பார்த்துக்க தெரியும். பாருங்க. சரி விடு பாலா, வித்யா தான் முடியலன்னு சொல்றாள்ல. ரேணுகா கேட்டா வேற ஏதாவது சொல்லிக்கலாம். அம்மா வெயில நின்னு ரொம்ப மயக்கமா இருக்குமா, தலை சுத்துற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தண்ணி கொடுமா. இரு, நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். நான் கேட்டா எனக்கு ஜூஸ் தரமாட்டா, உனக்கு கொடுக்கறதுல எனக்கு பாதி கொடுத்துருன்னு. எனக்கே அதுல பாதி தான் கிடைக்கும், தரமாட்டேன். என்னதான் திட்டினாலும் என் மாமியார் சாப்பாட்டு விஷயத்துல குறை வச்சதில்ல. என் பொண்ணு ஆரஞ்சு ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ்னு போட்டு குடிச்சுக்கிட்டே இருப்பா. இன்னைக்கு அவளுக்கு கொடுக்கறதுக்கு எலுமிச்சம்பழம் மட்டும்தான் இருக்கு. இரு, ஜூஸ் போட்டு தரேன். ரத்தம் என்னாச்சு அம்மா? ஐயோ. சக்சஸ். புதுசா கம்பெனி ஆரம்பிக்கும் போது ரத்த பலி வாங்கினா லாபம் அமோகமா வரும். பணம் கொட்டோன்னு கொட்டும். ஐயோ, எனக்கு கைக்கு முடியல, மண்டையில நாலு போடுறி போடு. அப்பா, என்ன நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாத, வாங்கம்மா. தொண எப்ப பார்த்தாலும். ச்சே. எப்படியோ ரத்தம் வந்துடுச்சு, வியாபாரம் ஓஹோன்னு வரப்போகுது. லட்சுமி, லட்சுமி, என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ வந்துட்டேங்க. இந்தாங்க. நான் அரிசி மண்டி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். மதியானம் சாப்பிட வந்துருவீங்கல்ல? எப்படியும் போற வேலை மத்தியானத்துக்குள்ள முடிஞ்சிடும், வந்துடுவேன். ஒருவேளை வர முடியலன்னா எனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருக்காத, நீ சாப்பிட்டுரு, நான் வந்த பிறகு சாப்பிட்டுக்கிறேன். நீங்க இல்லாம நான் என்னைக்கு இங்க சாப்பிட்டிருக்கேன்? நீங்க வாங்க, வேலை முடிச்சிட்டே வாங்க. சரி, நான் கிளம்புறேன். சரி. மாப்பிள்ள எங்கேயோ கிளம்பிட்டார் போல இருக்கு. லட்சுமி, அன்னைக்கு நம்ம உறவே வேண்டான்னு சொன்னவங்க இப்ப எதுக்காக வீடு தேடி வந்திருக்காங்கன்னு கேளு. இதுக்காக தாங்க நான் அப்பவே சொன்னேன் இவங்க வீட்டு படி ஏறி போக வேண்டான்னு. நான் சொன்னது சரியா போச்சா? இதுக்குதான் நாம இருக்க வேண்டிய இடத்துல நாம இருக்கணும், மத்தவங்களை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். இப்படி வந்தாக்கா இப்படிதான் மரியாதை கெட்டு போகும். அம்மா கொஞ்சம் சுமாருமா. அப்பாவும் பிள்ளையும் என்னத்தான் அடக்குவீங்க. ஊர்ல 1000 பேர் 1000 சொன்னாலும் உங்களுக்கு சொரணியே இல்ல. என்னாச்சு? என்ன பேசிட்டு இருக்க நீ? இங்க நடக்கிற நல்ல காரியத்தை எடுக்கலாம்னு பாக்குறியா? தொலைச்சிடுவோம் அவனை. அண்ணே, அண்ணி ஏன் திட்டுறீங்க? அவங்க மனசுல பட்டதை ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. மனசுல படுறதெல்லாம் சொல்லக்கூடாதுமா. எதை சொல்றதா இருந்தாலும் நல்லது கெட்டதை யோசிச்சு தான் சொல்லணும். அதுக்கு தான் மனுஷனுக்கு 6 அறிவு கொடுத்துருக்கான். மாமா வாங்க மாமா, அத்தையும் வந்திருக்காங்க, வாங்க அத்தை. கௌரி, உள்ள போ. சொல்றல்ல, உள்ள போ. என்ன மாப்ள, இன்னும் உங்க கோபம் தீரலையா? வந்தவங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கீங்களே. ஏன் மாமா, உங்களுக்கு நாங்க வந்தது பிடிக்கலையா? மாமா, உங்களுக்கு பிடிக்கலனாலும் நாங்க சொல்ல வந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி உங்க சம்மதத்தை வாங்குவோம். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க மாமா. என்ன சொல்லணுமோ அதை உன் அத்தை கிட்ட சொல்லிட்டு போ. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அரிசி மண்டி வரைக்கும் போகணும். இல்ல மாப்ள, இந்த விஷயத்த உங்களை வச்சு தான் பேசணும். எந்த வேலையா இருந்தாலும் தள்ளி போடுங்களே, அப்புறம் பாத்துக்கலாம். மாமா, நாங்க சொல்ல வந்த விஷயம் நல்ல விஷயம் மாமா. அது என்னன்னா காது கொடுத்து கேளுங்களேன். ஏங்க, அதான் அண்ணனும் குமாரும் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல,
வந்து உட்காருங்களேன், அப்புறமா அரிசி மண்டிக்கு போய்க்கலாம். அண்ணே உட்காருங்க அண்ணே. ஏங்க நீங்களும் உட்காருங்க. நீயும் உட்காருமா. பரவாயில்ல அண்ணே. மீனாட்சி, எடுத்து வை அத. என்னது எடுத்து வைன்னு தரையில வைக்க முடியும்? தட்டை எடுத்துட்டு வர சொல்லுங்க கௌரி கிட்ட சொல்லி. அத்தை, கௌரி தாம்பூல தட்டை எடுத்துட்டு வர சொல்லுங்க. கௌரி, அந்த அலமாரியில தாம்பூல தட்டு இருக்கு, கொஞ்சம் கொண்டு வாமா. இது கொண்டு வரமா. இந்தம்மா. மாப்பிள, லக்ஷ்மி, எங்க பையன் குமாருக்கு உங்க பொண்ணு கௌரிய பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். 2 பேரும் சம்மதிச்சு தட்டை வாங்கிக்கங்க. மீனாட்சி, ம், ம், ம். ஒரு நிமிஷம். நீங்க யாரும் தப்பா நினைச்ச கூடாது. அந்த தட்டை வாங்குறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசணும். அன்னைக்கு நான் இதே விஷயத்த உங்க வீட்டுல வச்சு சொன்னதுக்கு குமாரோட அம்மா என்னென்னவோ காரணங்களை சொல்லி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இந்த கொஞ்ச நாள்ல நான் ஒன்னும் கோடீஸ்வரன் ஆகல. இன்னும் அதே அன்னக்காவடி அண்ணாமலை தான். மாப்பிள, நீங்க குத்தி காட்டுறது எனக்கு புரியுது. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மனுஷங்க எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் கூட அது பொருந்தும். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில மீனாட்சி ஏதோ தப்பா பேசிட்டா, அதுக்காக அதையே மனசுல வச்சுக்கிறது சரியில்லை மாப்பிள. நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு தான் வந்திருக்கோம். நீங்களும் அதை மறந்துருங்க. அதுதான் நம்ம குழந்தைங்க வாழ்க்கைக்கு நல்லது. மறந்துட்டு தான் வந்திருக்கோன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்க எதுவுமே சொல்லலையே. மறந்திருக்கிறதுனால தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். 1000 தான் இருந்தாலும் என் பிள்ளையோட சந்தோஷம் தான் முக்கியம். அப்புறம் என்ன மாப்பிள, தட்டை வாங்கிக்கிறீங்களா? இப்ப சந்தோஷமா வாங்கிக்கிறேன். லட்சுமி வாங்கிக்க. கௌரி கிட்ட இந்த சேலையை கட்டிட்டு வர சொல்லு. சரிங்க. கௌரி, இந்த புடவைய கட்டிக்கோமா. உங்க பொண்ணுக்கு என் பையனை பரிசம் போட்டாச்சு. இப்ப சந்தோஷம் தானே? நீங்க உங்க சௌரியப்படி ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க, கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்னங்க, வெறும் சாம்பார் தான் வச்சிருக்கேன். வேற ஏதாவது காய்கறி கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? அப்படியே மிக்சரும் பலகாரமும் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. சரி லட்சுமி, போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு மாப்பிள, இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கலாம். இவ்வளவு நாள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் மச்சான். ஆனா இன்னைக்கு நீங்க சம்மந்தி ஆயிட்டீங்க, குமார் மாப்பிள்ளை ஆக போறாரு. நீங்க எல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டாமா? நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே உட்காருங்க. அண்ணி உட்காருங்க. அண்ணி, நான் காஃபி கொண்டு வரேன். இந்த ஃபோன் பேசிட்டு வரேன், ஒரு நிமிஷம். ஹலோ, சார் சொல்லுங்க சார்.
சார் இல்லை சார், நான் என் மாமா வீட்டுக்கு வந்திருக்கேன், என் கல்யாண விஷயமா பேச. சாயங்காலம் வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் கொடுத்துறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். என்னத்த? உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல குமார். ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் உங்க மாமா முகத்துல சந்தோஷத்தை பாக்குறேன். உண்மைதான் அத்தை, ஆனா அது காரணம் நான் இல்லை. என்னப்பா சொல்ற? காயத்ரி தான் அத்தை. அத்தை, இப்போவும் நான் காயத்ரி தான் நினைச்சிட்டு இருக்கேன்.